ஒரு பர்டிகுலர் காயினை 27 டேஸ் ட்ரேட்ல மாட்டிட்டு என்ட்ரி ப்ரைஸ் கூட இன்னும் வரல, கீழே இறங்கிட்டு $300 மாட்டிட்டு என்ன செய்யலாம்? இதுக்கு தான் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட ட்ரேட் எடுக்கணும். ட்ரேட் எடுக்க போகிறதுக்கு முதல் ப்ராப்பராக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணது முதல் நீங்கள் எடுக்கிற காயினுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணுங்கிற. இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னோன்னா நீங்கள் எடுக்க போகிற காயினுக்கு உண்மையிலேயே நல்ல ப்ராஜெக்ட் தானா, ஓகே, நாளைக்கு இதை மாதிரி சின்ன கரெக்ஷனை வந்தால் திரும்ப மேலே வருமான்னு பார்க்குறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஓகே, இப்போ நீங்கள் டிஆர்பிங்கிற காயின் எடுத்துட்டீங்க, அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சரியாக பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணீங்களா அப்படி யாரான யூடியூபரோ டிக்டாக்கரோ சொல்லி போய் சும்மா கண்ணை மூடிட்டு போய் வாங்கினீங்களான்னு தெரியல. ரெண்டாவது, அப்படி டிஆர்பி வாங்க போனாலும் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணீங்களாங்கிறது அடுத்த கேள்விக்குறி. ஓகே, டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது இது ஒரு சரியான என்ட்ரி தானா, இந்த என்ட்ரில இருந்து மேலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதான்னு சொல்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி வாங்கினீங்களா, அப்படி இல்லை யாரோ ஒரு ஆள் சொல்கிறாங்கிறதுக்காக வாங்கினீங்களான்னு சொல்லி தெரியல. ஈவன் தோ நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் பண்ணலை, டெக்னிக்கல் அனாலிசிஸும் பண்ணலை, சும்மா ட்ரேட் எடுங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு ட்ரேட் எடுத்தீங்கன்னு சொல்லி மூணாவது கொஸ்டின். நீங்கள் சரியான ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி மாட்டிட்டு $300 சொல்லி கவலைப்பட தேவையில்ல. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரெண்டு வகையில் செய்யலாம். ஒன்று நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் எடுக்கிற. ஓகே, ஸோ இவ்வளோ அமௌண்ட்டை ட்ரேடில் போடுறேன், இதுக்கு கீழே வந்திக்கின்னு சொன்னால் வித்துட்டு வெளியால் வரணும்னு சொல்லி ஸ்டாப் லாஸ் போடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் பொட் மூலமாக எடுத்தால் ஈஸியாக போடலாம். ஓகே, ஸோ அப்படி போடலாம். அப்படி இல்லை நீங்கள் அப்படி இழக்க விரும்பலைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ப்ராப்பராக பேக்கப்புக்கு ஸ்டேபிள் காயின் வச்சிருக்கணும். நாளைக்கு மார்க்கெட் கீழே இறங்கக்குள்ள அந்த பேக்கப்பில் இருக்கிற ஸ்டேபிள் காயினை அந்த காயினை வாங்கி டொலர் காஸ்ட் எவரேஜ் பண்ணி உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டை குறைக்கணும். இப்போ நீங்கள் சொல்லிங்க உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு இன்னும் வரவே இல்லை 27 நாள் ஆகியும்னு சொல்லி. அது காரணம் என்னன்னு சொன்னால் மேபி மார்க்கெட் கிரேஷ் ஆகிட்டு இல்லாட்டி கரெக்ஷன் ஆகிருக்கலாம், இல்லாட்டி அந்த காயினில் ஏதாவது பேட் நியூஸ் வந்திருக்கலாம். இப்போ மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் எடுத்தோடனே $300 ஒரு காயினை வாங்குறதுங்கிறது அவ்வளோ புத்திசாலித்தனமான விஷயம் ஒன்றும் இல்லை. $300 ஒரு காயினை வாங்குற, பட் நீங்கள் $300 வாங்க போறீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு $10 $20 ஒரு என்ட்ரி எடுத்துட்டு வெயிட் பண்ணி கீழே வரக்குள்ள திரும்ப உங்களோட என்ட்ரி திரும்ப இன்னும் கொஞ்சம் வாங்கி உங்களோட என்ட்ரி ப்ரைஸை குறைக்கிற, இன்னும் கொஞ்சம் வாங்கி என்ட்ரி ப்ரைஸை குறைச்சி உங்களோட டொலர் காஸ்ட் எவரேஜ் பண்ணி உங்களோட என்ட்ரி நல்லா கீழே குறைச்சிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸில் காயின் கிடைச்சிருக்கு. அதை செய்யாமல் நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணீங்களா தெரியா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணீங்களா தெரியா, ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுத்திருந்தா நீங்கள் இப்படி வந்து சொல்லியிருக்க மாட்டீங்க. ஸோ ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கூட எடுக்கல. ஸோ ஸ்டக் ஆயினது தான். இனி அந்த டிஆர்பி காயினில் ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து பம்ப் ஆகணும். அப்படி இல்லையா மார்க்கெட் மொத்தமாக நல்ல நியூஸ் வந்து மார்க்கெட் மேலே போகக்குள்ள டிஆர்பி காயின் அந்த இடத்துக்கு வரணும். இந்த ரெண்டில் ஏதாவது நடந்தால் மட்டும்தான் உங்களோட எசட்டை அதாவது முதல்ல காப்பாற்றலாம். அப்படி இல்லை நீங்கள் நட்டத்தில் தான் வெளியே வர வேண்டியிருக்கு. அதுக்கு தான் எப்பயும் கிரிப்டோ கரன்சி ட்ரேட் எடுக்க போகல ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட ட்ரேட் எடுக்க போகணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ட்ரேட் எடுக்க போகிறது ஆமர் இல்லாமல் பெட்டிலுக்கு போகிற மாதிரி. ஓகே, ஸோ எப்போ வேணால் நடக்கலாம். ஸோ ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்கிறது முக்கியம். ஸோ இந்த ஒரே ஒரு அட்வைஸ், அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறாங்கிறதுக்காக எல்லாம் போய் காயின்கள் வாங்காதீங்க. மெனுவெல்லாம் அப்படி வாங்குறேன்னாலும் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் வாங்காதீங்க. வேற யாருக்காவது இதே மாதிரி பிரச்சனை இருக்கா, அப்படி உங்களோட காயின்கள் இப்படி மாட்டின அனுபவம் இருக்கா, இல்லாட்டி உங்களை தெரிஞ்சாக்கள் யாருக்கு நான் இப்படி மாட்டின அனுபவம் இருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது எங்களுடைய HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் ப்ராப்பராக எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறேன், ப்ராப்பராக எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறேன், எப்படி ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுறேன், பொட் ட்ரேடிங் எப்படி பண்ணுறேன், மேனுவல் ட்ரேடிங் எப்படி பண்ணுறேன், ஈஸி மெத்தட்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.